வணக்கம் நண்பர்களே, நான் தமிழரசன். கல்லூரியில் உயிரிழந்த குழந்தைகள், அம்மாக்கள், அப்பாக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தேன். அதாவது ஃபீல்டுக்கு போகும்போது போயிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா ஒருத்தர் வாழை வயல்லேருந்து அறுவடை பண்ணி, அவரே அறுவடை பண்ணி, ஒரு எக்ஸல்ல வந்து ஃபுல்லா அந்த பின்பக்கமா எல்லா இடத்துலயும் வந்து வாழைகளால வந்து கட்டி அவர் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாரு. அப்போ அவருடைய உழைப்புங்கிறது மிக கடினமானது. அதுக்கான ஊதியங்கிறது மிகவே அவருக்கு வந்து நல்லாவே கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உழைப்பு நல்லாவே அதிகமாவே போடுறாரு. எப்படின்னா, அவர் வந்து அவரே வெட்டுறாரு. வெட்டி அத வந்து அவர் எக்ஸல்ல நல்லா லோட் பண்ணிக்கிறாரு. ஆனா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாதுகாப்பாக கொண்டு போகணும். அது மாரி கொண்டு போகும்போது. அந்த விவசாயி வந்து ஆ அழகா அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு குடுக்குறாரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேரடி வியாபாரத்துக்கு வந்து அவரு வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. நம்ம ஏன் வியாபாரிகிட்ட கொண்டு போய் ஒரு வாழைத்தார குடுத்து, அவரு அவரு ஏன் என் வாழைத்தாருக்கு வந்து விலை நிர்ணயிக்கணும்? நான் வந்து என் வாழைத்தாருக்கு நான் விலை வந்து நிர்ணயிக்க போறேன் அப்டின்ட்டு, அவரு வந்து ஆ அந்த வாழை மரத்துலேருந்து அந்த வாழைத்தோப்புலேருந்து வாழை தார வெட்டி, அவரு எக்ஸல்ல கொண்டு போயிட்டு, அவரு வந்து பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல வந்து நேரடி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது மாரி வந்து விவசாயிகள் வந்து இத பத்தி யோசிக்கும்போது, அவங்க வந்து நல்லாவே அடுத்தடுத்த அவங்களுடைய வாழ்வாதாரத்த வந்து ம் நல்லாவே முன்னேற்றிக்கலாம். இது மாரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து உற்பத்தி பண்றது எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு வியாபாரமும் மிக முக்கியமானது. அதனால விவசாயிகளான நீங்கள் அனைவரும் நேரடி விற்பனையை வந்து தேர்ந்தெடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.